பாண்டிய மன்னவன் சோழன் பனிவரை பாய்ந்து கலக்கிய சேர மகன் ஈண்டு முளைத்த குளத்தில் பிறந்தனை யாடா தமிழா எடடா படை கூண்டுகிற நிலை எத்தனை நாள் வரை கூப்பிடு கூப்பிடு வீரர்களை ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பது என்ன முறை? அவையுள்ள அனைவருக்கும் செந்தமிழ் வணக்கம். நான் இன்று எடுத்து கொண்ட தலைப்பு எனக்கு பிடித்த மன்னன் கரிகால சோழன். கரிகால சோழன் என்றாலே கல்லணையை கட்டினான் என்பதுதான் நமக்கு நினைவில் வரும். ஆனால் கரிகால சோழன் இளம் வயதில் இருக்கும் பொழுது அவரின் அறிவின் உச்சத்தை தொட்ட ஒரு நிகழ்வை தான் உங்களிடம் நான் இன்று பேச வந்துள்ளேன். அது என்ன தெரியுமா? ஒரு கிராமத்தில் இரு பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பெரியவர் தன்னுடைய நிலத்தை ஒரு பெரியவரிடம் விற்றிருக்கிறார். அந்த பெரியவர் வாங்கிய பெரியவரோ தன்னுடைய அந்த நிலத்தை ஏறு கூட்டி விழுந்து கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு பெரும் புதையல் கிடைத்திருக்கிறது. அதை விற்ற பெரியவரிடம் போய் கொடுக்கும் பொழுது அந்த பெரியவரோ, ஐயா, இது நீங்கள் வாங்கிய நிலத்தில் கிடைத்தது, அதனால் இது உங்களுக்குத்தான் சொந்தம் என்கின்றார்கள். ஆனால் இதை வாங்கிய பெரியவரோ, ஐயா, இல்லை இல்லை, இது உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு சேர்த்து வைத்தது, அதனால் இது உங்களுக்குத்தான் சொந்தம் என்கின்றார். இதுதான் பெரும் சண்டையாக இவர்களுக்கு மத்தியில் நடந்து வந்தது. இதை நிறைய ஊர்களுக்கு சென்று இந்த சண்டையை தீர்க்க முடியவில்லை. ஒரு முறை கரிகால சோழனின் வழக்கு அவர்களுக்கு அவையில் வந்திருக்கிறது. அந்த கரிகால சோழனை பார்த்தவுடன் இவர்கள் நினைக்கிறார்கள், என்ன பெரிய பெரிய அறிஞர்களால் தீர்க்க முடியாத இந்த வழக்கை இந்த சிறுவனால் தீர்த்து விடுவார் என்று ஏளனமாக நினைக்கிறார்கள். வந்த வேகத்திலேயே திரும்பி அவையிலிருந்து வெளியே செல்ல முயன்றனர். அப்பொழுது கரிகால சோழன் பார்த்து விடுகிறார்கள். அவர்களை கூப்பிடுகிறார். ஐயா, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு இவர்களோ, எங்களுக்கு இவ்வளவு பெரிய சண்டை இன்று இருக்கிறது, இதை நீனோ ஒரு சிறுவன், உன்னால் எப்படி இதை தீர்க்க முடியும் என்று இவரை ஏளனமாக கூறுகிறார்கள். நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? கோபப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனால் கரிகாலனோ இவர்களுக்கு என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? ஐயா, நானோ சிறியவன் தான். எங்கள் நாட்டில் உள்ள அறிவில் மூத்த அறிஞர்களை அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் அவர்களிடம் தீர்ப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறி செல்கின்றார். இங்கு வெளியே சென்றவுடன் கரிகாலன் தன்னுடைய இளமையை மறைத்துவிட்டு முதிர்ச்சியான தோற்றத்துடன் அவைக்கு வருகிறார். மீண்டும் புதிதாக பார்ப்பது போல் மீண்டும் வழக்கை கேட்கின்றார் இந்த பெரியவர்களுடன். ஐயா, இவ்வளவு சிறிய வழக்கா? இதை ஒரு நொடிக்குள் தீர்த்து விடலாமே என்று கரிகால சோழன் கூறுகிறார். இவர்களுக்கு, ஐயா, வெகு நேரமாகிவிட்டது, திருப்பை சொல்லுங்கள் என்று இவர்கள் கூறுகிறார்கள். சரி, சொல்கின்றேன். இருவரிடம் கேட்கின்றார். ஐயா, உங்களுக்கு குழந்தை உண்டா என்று இருவரிடமும் கேட்கின்றார். அதற்கு ஒரு பெரியவர், எனக்கு திருமண வயதில் ஒரு ஆண் பிள்ளை இருக்கின்றார் என்று கூறுகிறார்கள். அதற்கு மற்றொரு பெரியவரோ, ஐயா, எனக்கும் திருமண வயதில் ஒரு பெண் பிள்ளை இருக்கின்றார் என்று இருவரும் கூறுகின்றனர். ஐயா, என்ன ஐயா, இவ்வளவு ஒரு சிறிய விஷயத்திற்கா இவ்வளவு பெரிய சண்டையை இழுத்திருக்கிறீர்கள்? உங்கள் குழந்தைகள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து இந்த புதையலை அவர்களுக்கு திருமண பரிசாக அளித்து விடுங்கள் என்று கரிகால சோழன் கூறுகிறார். இருவரிடமும் கேட்கின்றார். இந்த தீர்ப்பு உங்களுக்கு நியாயமாக இருக்கிறதா என்று கேட்கின்றார். ஐயா, சம்மதம் என்று கூறுகின்றனர். தற்பொழுது கரிகால சோழன் முதிர்ச்சியான தோற்றத்தை பிடித்துவிட்டு தன் இளமை தோற்றத்தை வெளிப்படுத்துகிறார். இவர்களுக்கோ ஆச்சரியம், என்ன ஒரு சிறுவன் இந்த எத்தனையோ அறிஞர்களால் தீர்க்க முடியாத வழக்கை இந்த சிறியவன் தீர்த்து விட்டானே என்று பெரும் அதிர்ச்சி. இதை பழமொழி நானூறு எப்படி கூறுகிறது தெரியுமா?
சோழனின் அறிவை போல இந்த சிபிச்சோழனின் அறிவும் இருக்க வேண்டும் என்று நான் பெரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பு தம்பி சிபிச்சோழன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.